ஏன் திமுகவும் அதிமுகவும் காமராசர் சொன்னது போல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவர்களால் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை, ஒரு அமைப்பு மாற்றத்தை, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து விட முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. இங்கே கட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் தாண்டி மதிப்பிற்குரியவர்களே சித்தாந்த மாற்றம் தேவைப்படுகிறது. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மதிமுகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் இவர்கள் அத்துணை பேரும் இந்த திராவிடத்தை கைப்பிடித்தவர்கள் தான், திராவிட கட்சிகள் தான். சர்வதேசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்தில் பலம் இழந்த அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இந்திய தேசிய கட்சிகள் தமிழகத்திற்குள்ளாக 1967க்கு பிறகாக ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக அவர்கள் தேய்ந்து போய்விட்டார்கள். ஆக 50 ஆண்டுகளாக எதிர்நிலை இல்லாத, எதிர்ப்பு இல்லாத, எதிரி இல்லாத ஒற்றை தத்துவமாக போலி திராவிடம் இந்த நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த தத்துவத்திற்கு மாற்றாக, இந்த சித்தாந்தத்திற்கு மாற்றாக நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வைக்கிறது. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை திராவிடத்திற்கு எதிராக இந்த மண்ணினுடைய அசலான சித்தாந்தம் என்று, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்த சரியான சித்தாந்தம் என்று நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். எங்கள் கொள்கைகளை, கோட்பாடுகளை அறிவிக்கிறோம், களத்தில் நிற்கிறோம். மக்கள் சிந்திக்க வேண்டும். ராஜராஜ சோழனுடைய காலத்தில், அவனுடைய அன்பு மகனுடைய காலத்தில் பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் தான் 16 நாடுகளுக்கு தலைநகரம். அது ஒரு மாநிலத்திற்கு அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு அல்ல, இந்தியா போன்ற 16 நாடுகளுக்கு தலைநகரம்.